Hello everyone, welcome back to DCA Spot channel. Previous two videosல நம்ம chapter 1 introduction to strategic management chapterல first two topics பார்த்துட்டோம். Video 1ல what is strategy பார்த்திருப்போம் and video 2ல what is management and in this video strategic managementல ஒரு portion தான் பார்க்க போறோம், that is overall objectivesனா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Before going to overall objectives of strategic management, first இந்த டாபிக் வந்து லிட்ரலி ஒரு தியரி டாபிக் அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் பிஸ்னஸ் வேர்ல்டில் சர்வைவலுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி. இப்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா கம்பெனியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? லைக் கூகுள் மேப் இல்லாமல் ஒரு அன்னோன் ஏரியாவில் பைக் ஓட்டுறது மாதிரி தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸே கிடையாது. அப்போது இன்றைக்கி நம்ம கான்செப்டை ஈஸியாக ஃபன்னாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து ஐசிஏ மெட்டீரியலில் இருக்க ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் நான் வந்து வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது அது வந்து ஒரு ப்ராசஸ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டைமில் முடிய போகிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இது என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் டு அடாப்ட் சேஞ்சஸ், கெயின் அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் என்ஷூர் சர்வைவல் அண்ட் க்ரோத் இன் த டர்புலன்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இதை சிம்பிளாக சொன்னால் இது ரொம்ப தியரி. இப்போ இது நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம், காம்படிட்டர்ஸை எப்படியெல்லாம் நம்ம பீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தென் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். நம்ம பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்றதை எவாலுவேட் பண்ணுவோம். சப்போஸ் மிஸ்டேக் நடக்குதுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து சேம் எப்படி சொல்கிறது, கஸ்டமரை வந்து எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க மோர் தென் ப்ரைஸிங் வந்து ப்ரீமியம் பிராண்டிங் அண்ட் இனோவேஷன் ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜின்னா என்ன சொல்லுவோம்? ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்கறது, இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது. இதில் என்ன ஆகுதுன்னா, என்ன தான் ப்ரீமியம் ப்ரைஸில் இருந்தாலுமே ஸ்டில் பீப்புள் வந்து க்யூவில் நின்று எப்போ நியூ ஐஃபோன் லான்ச் ஆகும்னு வெயிட் பண்ணி வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் உள்ள போக போகிறோன்னா, ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டே ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு கிரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னது? சம்திங் யூனிக் அண்ட் வேல்யூடு பை கஸ்டமராக இருக்கணும். இப்போது காம்படிட்டிவ் அட்வான்டேஜுன்றது என்னென்னா, காம்படிட்டர்ஸை விட நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலாக இருக்கணுன்றது தான். இப்போது கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர் இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ண வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் ஃபாஸ்ட் டெலிவரி. நமக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி லேட் ஆனால் நம்மளே யோசிப்போம், அமேசானில் லேட்டாக டெலிவரி பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு ஷாக் ஆகிடும். ஏன்னா அவங்க வந்து நிறையா வந்து இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபாஸ்ட் டெலிவரி லைக் ப்ரைம். ஸோ இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி யார் வேணாலும் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி எடுத்துக்கலாம். அமேசான் ப்ரைம்ன்ற நியூ இன்னோவேஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ அமேசானை பொறுத்தவரை எப்பயுமே இன்னோவேட்டிவாகவே இருப்பாங்க. அவங்களோட கோல் என்னென்னா, பிகாஸ் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி மூலமாக செட் ஆகிடுச்சு. அமேசான்னா இப்படி தான், ஃபாஸ்ட் டெலிவரி, 2 days டெலிவரி, இந்த மாதிரியானது நம்ம அமேசான் போனால் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு அந்த நம்மளோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதே நமக்கு புரிய வைக்கிற அளவுக்கு தான் அவங்களோட பிஸ்னஸே ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி கூட எடுத்துக்கலாம்.
Zomato அண்ட் Swiggy என்ன பண்ணுவாங்க, ஃபுட் டெலிவரி ஆப்ஸை வந்து காம்படிஷன் பார்த்துருக்கீங்களா நீங்க? லைக் எப்படி நடக்கும்னா, Swiggy, Zomato இதோட காம்படிஷன் எல்லாமே லைக் கூப்பன் வார் தான் நடக்கும். ஒரு ஆப்ல வந்து 50% ஆஃபர் குடுப்பாங்க. இன்னொரு ஆப்ல வந்து ஃப்ரீ டெலிவரி குடுப்பாங்க. கடைசில இங்க யாரு வின்னரு? கஸ்டமர் தான் வின்னர். எதுல போனாலும் ஏதோ ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு பேரு தான் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ, சம்திங் யூனிக் அண்ட் வேல்யூட் பை கஸ்டமர் ஸோ தட் த கம்பெனி கேன் அவுட்பெர்ஃபார்ம் த காம்படிட்டர்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள் ஆப்பிள் கிரியேட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் வித் இன்னோவேஷன் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் லைக் டெஸ்லா கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட அட்வான்டேஜே என்னது, இவி டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் அது சஸ்டெயினபிளாக இருக்கிறதுக்கான ஒரு ஃப்யூச்சர் ஓரியன்ட்டுக்கான ஒரு பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு அமேசான் ஆஸ் வி டிஸ்கஸ்ட் earlier. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டு கைடு த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்காதுங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. சேம் நம்மளோட ஹியூமன் லைஃப்லேயும் சரி, இன்றைக்கி நடக்கிற விஷயம் நமக்கு நாளைக்கு நடக்காது. ஸோ அது வந்து எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். எதனாலலாம் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்காதுன்னு சொல்கிறோம்? நீங்களே கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு மேஜராக 3 ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். எதனால சேஞ்சஸ் நடக்கும்னா, லைக் டெக்னாலஜியில் சேஞ்சஸ் வரலாம். அஃப்கோர்ஸ் எஸ், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. ஸோ அது ஒரு நமக்கு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இப்போ இருக்க கரண்ட் என்விரான்மெண்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. தென் கஸ்டமரோட சேஞ்ச் வந்து டேஸ்ட்டு, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே போல் மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து வராங்க. பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளூயன்சஸை பேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் பேஸ் பண்ணியே நிறைய ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் ஃபீமேல் கேன் ஈஸிலி கனெக்ட். இப்போலாம் வந்து ரீசெண்டாக பிரேஸ்லெட் ஒன்று இருக்கும், லைக் பாலாக இருக்கும், பேர்ல்ஸ் மாதிரி. ஸோ அந்த பிரேஸ்லெட்லாம் வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டாக வந்து கொரியன் ஆக்சசரிஸு, ஹேர் கிளிப்பு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நம்ம அடாப்ட் ஆகணும். கம்பெனி அடாப்ட் ஆகலை இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு அப்படின்னா அவ்வளோதான், பாய் பாய், மார்க்கெட்டை விட்டு அவங்க போக வேண்டியதுதான். இதுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், டிவிடி பிளேயர் அப்போலாம் வந்து ஏர்லி 2000 அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர்ஸ் தான் வந்து மேசிவ் ரோலாக ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க. சிடி போட்டு நம்ம டிவிடி பிளேயரில் பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து ஆன்லைன் நோக்கி தான் போகுது அப்படின்றது வந்து நெட்ஃப்ளிக்ஸு கரெக்டாகவே மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிவிடி வந்து ரெண்டலுக்கு கொடுத்துட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் என்ன யோசிச்சிருக்காங்க, அவங்க கரெக்டான டைமில் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இப்போ குளோபல் லெவல் என்டர்டெயின்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு, அந்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு கம்பெனி நெட்ஃப்ளிக்ஸு. நோக்கியா வந்து என்விரான்மெண்ட்டை சரியாக புரிஞ்சுக்காமல் ஃபெயிலியர் ஆன ஒரு கம்பெனி. நோக்கியா வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் கிங்கு. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரெண்டை சீரியஸாக அவங்க எடுத்துக்கல. அதனால் இப்போ வந்து நோக்கியா வந்து மார்க்கெட்லேயே இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோடக் வந்து லைக் இது வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் அப்போது ஏர்லி 2000 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த கேமரா தான் ரொம்ப ஃபெமிலியராக இருந்த ஒரு விஷயம். எப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சதோ யாருமே இப்போ பெருசாக கேமராலாம் பார்க்குறதில்ல. மொபைலில் என்ன மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ் வருதுன்னு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி தான் பையர்ஸே வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதான் இங்கே இருக்கும் 2 ஃபோல்டு. ஒன்று டு கிரியேட் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டு கைடு த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட்.
இந்த 2 ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னன்றத பார்த்துட்டோம். இதே பாயிண்ட்டு தான் நீங்க ஐசிஐ புக்ல பார்த்தீங்கனாலும் இருக்கும். ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டு கிரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டு கைட் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட் அண்ட் டு ரியாக்ட் இன் அ ரைட் மேனர். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு மூவிங் ஃபார்வர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்லே மற்ற க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, மற்ற ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சேஞ்சிங் என்விரான்மெண்ட். இது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து சேஞ்சஸ்ஸு கம்பெனியை ஹெவியாக அஃபெக்ட் பண்ணும். ஒரு என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸை நிறையா விதத்தில் இம்பேக்ட் கொடுக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் குளோபலைசேஷன் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால காம்படிஷன் இப்போது நிறையாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெக்னாலஜி எக்ஸாம்பிளாக எடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுனால ட்ரெடிஷ்னல் ஷாப் எல்லாமே நிறையாவே இப்போது இம்பேக்ட் ஆகிட்டுருக்கு. நவடேஸ் என்னென்னா ஷாப்புக்கு போய் வாங்கலாம், வாங்க கடைக்கு போய் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்ற அந்த இது போய் இப்போ எல்லோரும் வந்து ஆட் டு கார்ட் போட்டுட்டியா, அந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் ஆட் டு கார்ட், கடைக்கு வாங்க போய் கடைக்கு போய் நம்ம இது வாங்கலாம், அது வாங்கலாம், ஷர்ட் வாங்கலாம், அந்த மாதிரி இல்லை, கார்ட்டில் போட்டியா அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இப்போது நம்ம ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிள் குளோபலைசேஷன், ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. 2வது டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. 3வது வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி. டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் என்னென்னா இப்போ ஜியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 ஜிபி டேட்டாவே நமக்கு ப்ரைஸ்லெஸ்ஸாக இருந்தது. ஜியோ வந்ததுக்கப்புறம் அன்லிமிட்டெட் டேட்டா தான். அந்த ஒரு மேசிவ் ரோல் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. என்டையர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஸ்ட்ராட்டஜியே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னென்னா organizational operations are highly influenced by the increasing rate of change in environment and the ripple effect created on the organization. பாயிண்ட் 2 என்னென்னா சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டர்னல் டு த ஃபர்ம், வெளியேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்ட்ரடியூஸ் பை த ஃபர்ம் மேனேஜர்ஸ், அப்புறம் அவங்க மேனிஃபெஸ்ட் இந்த பிளரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அவங்க நினச்சது ஒன்று, அவங்க நடக்கிறது ஒன்று இருக்கும். அவங்க நினச்சி பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி போவாங்க. பட் எக்ஸ்டர்னலாக எந்த சேஞ்சஸ் வேணாலும் வரலாம்ல. நமக்கு ஏர்டெல்லோ வோடாஃபோன் இவங்களாம் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஜியோன்னு ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, ரிலையன்ஸ் ஜியோ வந்து இப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்தாலுமே அதை வந்து கரெக்டாக ஒரு எபிலிட்டியோட ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ராட்டஜியே ஹார்ட் அண்ட் சோல் மாதிரி தான். நம்ம ஹியூமன் பாடிக்கு ஹார்ட்டும் சோலும் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கம்பெனிக்கும் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ராட்டஜி தான் கம்பெனியோட ஹார்ட் அண்ட் சோல். கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஸ்மால் கம்பெனி கூட பெரிய ஜெய்ஜான்டிக்காக வந்து பில்ட் ஆகலாம், டெவலப் ஆகலாம். அதுக்கு நம்ம டே டு டேயில் பார்க்குற அதே ரிலையன்ஸ் ஜியோவே நீங்கள் எடுத்துக்கலாம். லோ காஸ்ட்டில் இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்டையர் டெலிகாம் ஸ்பெக்ட்ரம் மார்க்கெட்டே வந்து அப்படியே ஷேக் பண்ணிட்டாங்க லிட்ரலி. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்பக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸ்டார்பக்ஸில் என்ன பண்ணுவாங்க, காஃபி மட்டும் அவங்க செல் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் செல் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் செல் பண்ணுறாங்களா அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது பீப்புள் வந்து எங்கேயாச்சும் உட்காந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு 2 பர்சன் பேசிக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாட் எவர் இந்த மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒர்க் பண்ணுற அட்மாஸ்ஃபியரும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்பக்ஸில். நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணுறனால ஈவன் வந்து அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ஆம்பியன்ஸையாச்சும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கி டேஸ்ட் பண்ணலனாலும் அந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா காஃபி மட்டும் அவங்க செல் பண்ணுறதில்ல, அலாங் வித் தட் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. இது எல்லாமே கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ crafting, implementing and executing company strategies are the heart and soul of managing a business enterprises. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா
ஒரு டைம் பண்ணிட்டு விடுறதில்ல. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு எப்பயுமே ஒரு டைம் ஒர்க் கிடையாது. சைக்கிள் மாரி அது கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நமக்குன்னு ஒரு விஷன கிரியேட் பண்ணோம். விஷன்னா என்னன்னு அப்கமிங் வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பிரீஃபா. ஐ மீன் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். விஷன்றது கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ செட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. தென் அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோனே இது எப்படி நடக்குது? எந்த மாதிரி மூவ் ஆகுது? எந்த நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து எந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது? எது வந்து டவுன்ஃபால் போகுது? இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் எவாலுவேட் பண்ணுவாங்க. அகைன் ரிப்பீட். விஷன்னு, ஆப்ஜெக்டிவ்ஸு, ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்ட்டு, எவாலுவேஷன் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் கன்டினியூஸா வந்து அப்டேட்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. கன்டினியூஸா இன்னோவேஷனும் குடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு லிட்ரலி வந்து டவுட்டே வரும். அவங்க ஆஃபீஸில ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு தான் டெய்லி டிஸ்கஷனாவே இருக்கும் போல. அந்த மாதிரி நியூ அப்டேட்ஸு, இன்னோவேஷன்ஸு எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் சீசன் வந்ததுன்னா அவ்வளோதான் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த சைக்ளிக் ப்ராசஸோட கன்டினியூவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 4த் பாயிண்ட் அப்படின்னா, இன்வால்வ்ஸ் கீ மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன கீ மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் அதில லைக் டெவலப்பிங் த கம்பெனி விஷன் கிரியேட் பண்ணுறது, என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் வந்து நம்ம சாப்டர் 2ல எலாபரேட்டா பார்ப்போம். இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இது இன்டர்னல் என்விரான்மெண்ட் சாப்டர் 3ல பார்ப்போம். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி சாப்டர் 2ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இது வந்து நம்ம சாப்டர் 5ல பார்ப்போம். எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் நம்ம ஸ்ட்ராட்டஜி சாப்டர் 5ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம படிக்க போகிற சாப்டர்ஸில் இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் நான் வந்து இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ விஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க. அவங்க ஃப்யூச்சர் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஏசருக்கு ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட விஷனே அதுதான். இப்போ மைக்ரோசாஃப்ட்டு யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்குது மைக்ரோசாஃப்ட்டுக்கு. அவங்க க்ளவுட் பேசிஸில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 2வது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊபர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணாங்க, ஊபர் எப்படி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோ கிடைக்கல அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்த டைமில் அதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து ஊபர் மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஊபர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். அவங்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கன்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட கம்ப்ளீட் இதுவே வந்து லைக் டேட்டா பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த டிஜிட்டல் ஓரியன்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டே டு டே பேசிஸில் அவங்க பயங்கரமான அப்டேஷனில் தான் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மானிட்டரிங் ஃபார் சர்வைவல் அண்ட் growth. இந்த சர்வைவல் அண்ட் growthல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்க்கணும். ஸ்வாட் அனாலிசிஸ் தெரியும் இல்லையா? ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இதெல்லாம் என்னன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் ஸ்விக்கி எடுத்துக்கலாம். ஃபுட் டெலிவரியில் மட்டும் அவங்க இருக்கல. இன்ஸ்டாமார்ட்டும் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சாம்சங் எடுத்துக்கலாம். சாம்சங் வந்து ஃபோன் இருக்குது, டிவிஸ் இருக்குது, ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஏன் வந்து சரி சாம்சங் வந்து ஃபோனோட நிறுத்திக்காம ஏன் வந்து டிவிலாம் இது பண்ணுறாங்க? அண்ட் எதுக்கு அப்ளையன்சஸ்லாம் சேல் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து லைக் ஆப்பிள் எடுத்துக்கிட்டா கூட ஆப்பிளில் வந்து லேப்டாப் இருக்குது அண்ட் அதிலே வந்து ஸ்மார்ட் டிவிஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏர்பாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா வந்து வேரியேஷன்ஸும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வீக் ஆனாலும் இன்னொரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணும். என்னதான் வந்து மொபைல் ஃபோன் டவுன்ஃபால் போச்சு, இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராது.
வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்லோ டவுன் ஆனாலும், இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் குரோத் குடுக்கும். ஸோ, லிட்ரலி அது ஒரு ஸ்பேர் மாரி தான் அந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ, எல்லாமே அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓவரால் இருக்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஜென்ரலி 2 பாயிண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் ரிமைனிங் கீழ இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பை சேஞ்சிங் என்விரான்மென்ட், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் என்டர்பிரைஸ், கன்டினியூயஸ் சைக்ளிக் ப்ராசஸ், இன்வால்வ்ஸ் கீ மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ், மானிட்டரிங் ஃபார் சர்வைவல் அண்ட் growth. இது எல்லாமே அதோட கன்டினியூவேஷன். இப்போது இந்த சாப்டரில் நம்ம கீ டேக் அவே அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிளானிங் பட் அபவுட் ப்ரிப்பேரிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ அண்ட் ஸ்டேயிங் அஹெட் இன் அ சேஞ்சிங் வேர்ல்டு. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து வெறும் தியரி மட்டும் இல்லை, ஒரு ஸ்மார்ட்டான பிளான் இருக்கணும், அதுக்கான எக்ஸிக்யூஷன் இருக்கணும், ஏதாவது என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும், சீக்கிரமாகவே லாங் டைம் சர்வைவல் பற்றி யோசிக்கணும். ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டில் ஸ்ட்ராங் கம்பெனியை விட அடாப்டபிள் கம்பெனி தான் எப்பயுமே வந்து சர்வைவ் ஆகும். இதை வந்து நம்ம எல்லா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் நம்ம அதை பார்க்க முடியும். தட்ஸ் இட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் தி சிஏ ஸ்பாட்.